Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நம்ம செய்ய போறது சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி அல்வா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க Naga Cooking Series subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். 4 சக்கரவள்ளி கிழங்கை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல போட்டுக்குவேன். இப்போ இத ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சிரலாம். நான் வந்து panல வேக வச்சிருக்கேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். கிழங்கு நல்லா வேகணும், அப்போ தான் நமக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது கிழங்கு சூடாகினோடனே இதில் இருக்க தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா கிழங்குல இருக்க தோலையும் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகின உடனே பாதாம், முந்திரி, உலர் திராட்சை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்குவேன். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகின உடனே மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு 2 கப்பு இருக்குது, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 கப் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன். அதுக்கு இது கூட 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காக இது மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சூட்லேயே சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பதிலாக சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி பயன்படுத்தி கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அல்வா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச பாதாம், முந்திரியை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அல்வாக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்குவேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சத்தான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாகா குக்கிங் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.